மச்சான் கிறிஸ்மஸ் நியூ இயர்னு 4 நாள் லீவ் வருது. அந்த 4 நாள் லீவில் கோவாக்கு போயிட்டு வந்துடுவோமா? கோவா பீச் சூப்பராக இருக்குமாமே. பீச் மட்டுமா, அந்த ஊரே நல்லா இருக்குண்டா. டேய் நாங்கள் 5 பேர் ரெடிடா. உன்னை சேர்த்தா 6 பேர். இங்கேருந்து போக வர செலவை கணக்கு போட்டால் 80,000 ரூபா. ஒரு தலைக்கு 15,000 ரூபா. மச்சான் இப்போயே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துரு. டிக்கெட் போடணும், ரூம் புக் பண்ணணும். சாரிடா மச்சான், நான் வரலையா? என்னடா நீ தானடா போன மாதம் கோவா போகலான்னு சொல்லி ஐடியா கொடுத்த? ஆமாம், அது போன மாதம்டா. என்னடா திடீர்னு ஆளே மாறிட்டா? இப்போ என் நிலைமை சரியில்லடா, என்னை விட்டுருங்க, நீங்களாம் போயிட்டு வாங்க. டேய் நீ இல்லாமல் எப்படிடா? உன்னை விட்டுட்டு போய் எங்களால் அங்கே என்ஜாய் பண்ண முடியாதுடா. உனக்கு தான் லீவ் இருக்குல்லடா. லீவ் இருக்குடா, பணம் இல்லையே. டேய் போய் சொல்லாத, சம்பளம் எங்களோட அதிகம்லாம் உனக்கு. என்னடா மச்சான் வெறும் 15,000 தானா? இல்லைடா, வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு. 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். இப்போ 4,000 ரூபா தான் பென்ஷன். அக்கா தங்கச்சி கல்யாணம், குடும்ப பொறுப்பெல்லாம் இப்போ என் தலையில். நானே குடும்ப செலவு சமாளிக்கிறதுக்கு இப்போ பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன். இனிமேல் கோவாக்கு போகிறது ஒரு கனவு தான்டா. நான் இல்லைன்னா என்னடா, நீங்களா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. டேய் ப்ளீஸ்டா, எப்படியா சமாளிச்சிட்டோடா? சாரிடா, சொன்னால் புரிஞ்சுக்கங்கடா. என் தங்கச்சி காலேஜ் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு 12,000 ரூபா வருதுடா. அது முக்கியமா இல்லை கோவா டூர் முக்கியமா? நீங்களே சொல்லுங்க. அப்பனா நாங்களும் போலடா. உங்களுக்குலாம் என்னடா சின்ன வயசு, ஜாலியாக போயிட்டு வாங்க. டேய் உனக்கு மட்டும் நம்ம வயசான மாதிரி பேசுகிற? உனக்கு எங்கள் வயசு தானே. நீ பணமே தர வேணாம், எங்களோட கோவா டூருக்கு வா, எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாடா. டேய் நீங்களாம் சொன்னதே எனக்கு சந்தோஷம்டா. நான் வரல, நீங்களா போயிட்டு வாங்க. கரண்ட் வந்துருச்சு, வாங்க வேலையை பார்ப்போம். நீ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறியா இல்லையா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. கோச்சிங் கிளாஸ் வேற போகணும், அதுக்கு 10,000 ரூபா ஃபீஸ் வேற கட்டணும். அப்பா வேற இப்பதான் ரிட்டையர் ஆயிருக்காரு. ஸோ வந்து நூடுல்ஸ் ஆயிருக்காரு. அவர் தரலன்னா அண்ணன் தான் தரணும். அண்ணன்ட்ட ஏதோ அவ்வளோ காசு, அதனால தான் நான் இவ்வளோ யோசிக்கிறேன். இல்லை நீயும் இருந்தா நல்லா படிப்ப, அப்படியே உன் கூட ஜாயிண்ட் அடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி எனக்கு டிடி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணித்தா. வாடி வா, உனக்கு எல்லாம் ஊட்டி விடுறாங்க வா. கழுத வயசாச்சு, ஒரு டிடி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதா உனக்கு? நீ எக்ஸ்பீரியன்ஸ் டே. அப்பப்போ உன் 2 வீலர் ஓட்ட தரேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோத்தையும் உனக்கு செய்கிறேன், புரியுதா? சரி அந்த அப்ளிகேஷன் ஆயிடு. நான் ஃபில்அப் பண்ணுறேன், நீ போய் டோக்கன் வாங்கிட்டு வா. என்ன எங்கே வாங்கணும்னு தெரியலையே. நேராக போ, அங்கே போய் ரைட் கட் பண்ணனா ஒரு அழகான யூத் இருப்பான், அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு வா. இந்தா. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற விஷயமா மேனேஜரை பார்க்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டா? சார் நம்ம பேங்க்ல நான் ரொம்ப நாளாக கஸ்டமராக இருக்கேன். சொல்லுங்க சார். சமீபத்தில் ரிட்டையர் ஆகிட்டேன். எனக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்லாம் வந்திருக்கு. அதை நம்ம பேங்க்ல டெபாசிட்ல போடணும்னு பிளான் பண்றேன். எவ்வளோ டெபாசிட் பண்ண போறீங்க? பிஎஃப் கிராஜுவிட்டின்னு ஒரு செட்டில்மெண்ட்டு 18 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. இன்சூரன்ஸு, இந்த லீவ் சரண்டர் பண்ணது, இதெல்லாம் ஒரு 3 லட்சம் ரூபாய் வரப்போகுது. குடும்பத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்க போறேன். ஒரு 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணலான்னு பார்க்குறேன் சார். வெரி குட், அப்படியே பண்ணிடலாம் சார். ஒன்றா டெபாசிட் பண்ணால் டேக்ஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு வரும். அதை ஸ்பிட் பண்ணி 2ஆ பண்ணிடலாமே சார். இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். எப்படி போட்டால் சௌரியமாக இருக்குமோ அப்படியே பண்ணிவிடுங்க. உங்கள் அட்வைஸை நான் கேட்குறேன் இந்த விஷயத்தில். சார் அதை பிரித்து 4 டெபாசிட்டாக பண்ணிடலாம். உங்கள் பேர்லேயோ உங்கள் ஒய்ஃப் பேர்லேயும் போட்டுடலாம். ஆமாம், உங்களுக்கு குமுலேட்டிவ் டெபாசிட்டாக வேணுமா இல்லை மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக வேணுமா? மாசம் மாசம் வட்டி வந்தா வீட்டு செலவுகளை சமாளிக்கலாம். அதான் வீட்டு செலவுக்கே மொத்தம் போயிடும். சுமார் சார், மாச வட்டிலாம் வேண்டாம், குமுலேட்டிவாக போட்டுருங்க சார். ஏங்க என்னங்க நீங்க பேசுறீங்க? ஷமலா உனக்கு ஒன்றும் புரியாதுமா. தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். துவாரகே சமாளிச்சுக்குவான். கஷ்டப்படுவாங்க, அதான் சமாளிச்சுக்குவான் சொல்கிறேன் இல்லை சார். நீங்கள் குமுலேட்டிவாகவே போட்டுருங்க சார். சார் மேடம் சொல்கிறது கரெக்டு தானே? விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. வீட்டையும் சமாளிக்கணும்னு நினைக்கிறது கரெக்டு தானே சார்? சார் பென்ஷன் 9,000 ரூபாய் வரப்போகுது. அதில் 2,000 ரூபாய் தான் வீட்டுக்கு கொடுக்க போகிறேன்.
மீதி 7,000 ரூபாய் இருக்கே, அது போதாதா? தாராளமாக போதுமே. சார் நீங்கள் குமுலேட்டிவே போட்டுருங்க சார். சார் அதை 3 வருஷம் டெபாசிட்டாக போட்டுடுறேன். ஒன்று அதை ரினியூவல் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். சார் பணம் கையில் இருக்கிறதும் தெரியக்கூடாது, நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளவுதான் சார் எனக்கு. டோன்ட் வரி சார், அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த ஃபார்ம்ஸில் மட்டும் கழுத்து போடுங்க, நான் ஸ்டாஃப்ஸை வச்சு ஃபில்அப் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி சார், நான் பார்த்துக்கிறேன். அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க, இங்க நிக்கிற. உன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீயே ஃபில்அப் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். ஏய் என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல. குட் மார்னிங் சார். யா, சிட் டவுன். தேங்க்யூ சார். சார் முதல்ல நான் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க சொன்னீங்கிறதால தான் ஐஜி இந்த கேஸை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணாரு. நீங்க சொன்னீங்கிற ஒரு வார்த்தைக்காக அவர் என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணாரு. ஸ்னேகா, உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறோம் சொல்லு? என்னோட அத்தை தான் சார் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஓ அவங்களா? ஷீ இஸ் a very nice lady. தேங்க்யூ சார். ஓகே ஸ்னேகா, லெட் மீ கம் டு த பாயிண்ட். லண்டன் ஐடி கம்பெனியோட ஒரு டயர் ப்ராஜெக்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் பேசிஸில் வருது. வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். நம்ம ஆஃபீஸ்லேருந்து யாராவது இந்த ப்ராஜெக்டில் கலந்துக்கணும். நான் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுற தகுதி நம்ம ஆஃபீஸில் 2 பேருக்கு தான் இருக்குது. ஒன்று நீ, இன்னொன்று ராஜீவ். ராஜீவை நான் அனுப்ப முடியாது. ஸோ ஹீ வில் ஹேண்டில் திங்ஸ் ஃப்ரம் திஸ் எண்ட். ஸோ நீ 2 வருஷம் யூகே போய் அந்த ப்ராஜெக்டை பார்த்துக்கோ. சார் திடீர்னு சொன்னா நான் எப்படி? இரு ஸ்னேகா, நான் இன்னும் ஃபுல்லாக சொல்லி முடிக்கல. நீ இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுனால கம்பெனிக்கு நல்ல பேர், நிறைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அது கம்பெனிக்கு. உனக்கு பர்சனலாக நிறைய மானிட்டரி பெனிஃபிட்ஸ் உண்டு. நீ தங்கறதுக்கு போர்டிங் அண்ட் லாட்ஜிங் கம்பெனி அங்கே பார்த்துக்கும். உனக்கு அங்கேயும் சம்பளம் கிடைக்கும், இங்கேயும் சம்பளம் கிடைக்கும். ஸோ இட்ஸ் டபுள். 2 வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வரும்போது கணிசமாக கையில் ஒரு 2C இருக்கும். யூ கேன் செட்டில் டவுன் வெரி வெரி ஈஸிலி. என்ன ராஜீவ் நான் சொல்கிறது? ஆமாம். நாளைக்கே ஸ்னேகாவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா கூட எந்த கவலையும் இல்லை. ஷி ஹேஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். இப்போ சொல்லு, எப்போ கிளம்புற? சார் நான் கொஞ்சம் யோசிக்கணும் சார். யோசிக்கணுமா? யூ நோ திஸ் இஸ் a golden opportunity and it is one time offer. அதுக்கு இல்லை சார், நான் என்னோட அத்தை கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். ஓ, ஸோ நீ அத்தை தனியாக அப்படி இருப்பாங்க, நீ கவலைப்படுற. யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஷீ இஸ் a brave lady, she can handle it. You don't worry. அண்ட் ஸ்னேகா, அத்தையெல்லாம் கூட்டு போக முடியாது. தங்கறது ப்ராப்ளம், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஜாஸ்தி, அதே மாதிரி விசா ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கு. சார் நான் கொஞ்சம் யோசிக்கணும் சார். சரி, உனக்கு 24 hours டைம் கொடுக்குறேன். நாளைக்கு சொல்லிடு. ராஜீவ் ப்ளீஸ் ஹேண்டில் திஸ். ஓகே நான் கிளம்புறேன். ஸ்னேகா, என்னது எம்டி அப்படி டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அவரு உங்ககிட்ட சொன்ன நீ சந்தோஷத்துல ஓடு கத்த வேணால எதிர்பார்த்தாரு. அப்படி அவர் எதிர்பார்த்தாருன்னா அது அவர் தப்பு சார். என்ன பேசுற? உன்னோட நம்ம ஆஃபீஸ்ல ஏகப்பட்ட சீனியர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கும் உன் மேல தான் கான்ஃபிடன்ஸ். ஒவ்வொருத்தரும் ஃபாரின் போக ரெடியான்னு கேட்கறதுக்குள்ளேயே வீசா ரெடியா இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னடா நான் அவகாசம் கேட்குறேன். சார் நான் யூகே போறது இல்லை. வாட்? ஆமா சார், எம்டி சொல்லும் போதே நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனா இப்பதான் அவர் எனக்கு போலீஸ் கேஸ்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லும் போதே நான் மறுத்தேன்னா அது எனக்கு மேனஸா இருக்காது. அதனால தான் சொல்லல. பட் ஐ ஹவ் டிசைடட், நான் யூகே போக மாட்டேன். ஏன் இவ்வளோ பெரிய வாய்ப்பை நீ மிஸ் பண்ணணும் ஸ்னேகா? கைக்கு எவ்வளோ பணம் வரும் தெரியுமா? சார் பணத்துக்கு பின்னாடி இந்த ஸ்னேகா என்னைக்குமே போக மாட்டா. சரி, ஃபாரின் போக இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே? சார் அங்க விட இங்க நிறைய சம்பாதிக்க முடியும். உறவுகளை பிரிஞ்சு அனாதையா அங்க போய் இருக்கணுங்கிற அவசியமும் இல்ல. அங்க விட இங்க நிம்மதியா இருக்கலாம் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, உங்க அத்தை கிட்ட வெளிநாடு விஷயமா டிஸ்கஸ் பண்ண தானே நீ எம்டி கிட்ட டைம் கேட்ட? இல்ல, அத்தை கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னது வெறும் நாம்கே வாஸ்தி தான். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வெளிநாட்டுல எல்லாம் போய் வேலை பார்க்கறது பிடிக்காது சார். தாய்நாட்டுல இருந்து வேலை பார்க்கறது தான் எனக்கு பிடிக்கும். ஸ்னேகா, கேட்குறேன் தப்பா எடுத்துக்காத. யூ ஹேவ் எனி லவ் அஃபேர்? எஸ் சார், ஐ எம் இன் லவ். ஐ லவ் மை கண்ட்ரி அண்ட் ஐ எம்
மேட்லி இன் லவ் வித் மை சென்னை. ஸ்னேகா, நாளைக்கு நானே எம்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க வேற யாராவது இருந்தாங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்க. சாரி சார். அம்மா, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அது வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தரை பார்த்துட்டு வரோம். அதான். ஒரு நிமிஷம். என்னக்கா வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு உள்ள போனாங்க, உள்ள போயிட்டு கதவும் சாத்திக்கிட்டாங்க. தெரியலையேடா. அண்ணா அண்ணா. என்ன? ஏய் என்னடி வந்தவொடனே இப்படி கத்திட்டு இருக்க? அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா? யாரை கேக்குற? அதான் நம்ம பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்களே, அவங்க வந்துட்டாங்களா? அம்மா அப்பாவா? வந்துட்டாங்க, உள்ளதான் இருக்காங்க. அண்ணா நீ வெளியில வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. இல்ல நான் நீ முதல்ல வெளியில வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும். இங்கேயே சொல்லம்மா. சில பேர் நம்மள மொட்டை அடிக்க பாக்குறாங்கண்ணா, அதான் இங்க வச்சு பேசினா சரி வராது. நீ முதல்ல வெளியில வாண்ணா. வான்னு சொல்றேன்ல, வா. அக்கா நீயும் வா. என்னமா? வாண்ணா. என்ன? அப்பா நம்மளுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாருண்ணே. அவர் நம்ம முதுகுல குத்திட்டாரு. என்ன சொல்ற? அப்பா நம்ம கிட்ட போய் சொல்லிருக்காருண்ணா, பச்சை போய். அம்மாவும் இதுக்கு உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம 3 பேரையும் நல்லா ஏமாத்திட்டாங்க. கொஞ்சம் புரியும்படி சொல்றியா? ரிட்டையர் ஆகி 3 லட்சம் ரூபாய் தான் வந்ததுன்னு அவர் நம்ம கிட்ட சொன்னாருல்ல, அது அத்தனையும் போய். அவருக்கு 18 லட்சம் ரூபாய் ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்திருக்குண்ணா. மாசம் வெறும் 4000 ரூபாய் தான் பென்ஷன் சொன்னாருல்ல, அதுவும் போய். அவருக்கு மாசம் 9000 ரூபாய் பென்ஷன். என்னடி சொல்ற? நிஜமாவா? அதுக்கு என்ன இப்போ? என்ன அது? அதுக்கு என்ன இப்போவா? உனக்கு உடம்பெல்லாம் கொதிக்கல? ஆசிட் அடிச்ச மாதிரி எரியல? எனக்கு எரியுதுண்ணா, எனக்கு எரியுது. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் என் ஃப்ரெண்டுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக பேங்க்குக்கு போயிருந்தேன். அங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க. மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். என் காதால. ஒட்டு கேட்டியா? ஆமா கேட்டேன். ரொம்ப முக்கியமா அது இப்போ. டெபாசிட்ல வட்டி பணமும் அதுலயே குமுலேட்டிவா சேரட்டும். மாச வட்டி வீட்டுக்கு கூட வர வேணாம். எல்லா செலவும் என் பையனே பார்த்துப்பான். அவன் கஷ்டப்படட்டும் அப்படின்னு நாக்கு கூசாம அவர் மேனேஜர் கிட்ட சொன்னாரு. அவர் சொன்னதை என் காதால கேட்டேன் தெரியுமா? என்னடி பிரியா இப்படி நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற? என்னால நம்பவே முடியல. நம்ம அப்பாவா இப்படி செஞ்சாரு? என்ன யாரோ 3வது மனுஷன் கிட்ட சொல்றாரு, நம்ம கிட்ட சொன்னா என்ன? நம்ம என்ன பண்ண போறோம்? அவரை நம்ம பணத்தை திருடிட்டு ஓடிரோமா? அவங்க பெத்த பிள்ளைங்க தானே நாம. நமக்கு தெரிஞ்சுக்க உரிமை இல்லையா? இத கேட்காம இருக்க கூடாதுன்னு 3 பேரும் கேட்போம். நமக்கு எதுக்காக இப்படி ஒரு துரோகம் பண்ணாரு? அதுக்கு அம்மா ஏன் உடனே நின்னாங்க? அம்மாவை அப்பாவைய நினைக்காதன, அது சரியான ஊம கொட்டான். ஷாமலா ஒரு பிசாசு. ஏய் பிரியா, வாய மூடு. இல்ல ஏன் பேசக்கூடாதுன்ற? ஏன் பேசக்கூடாது? இந்த ஷாமலா இருக்குல்ல, இந்த ஷாமலா இதெல்லாம் ஒரு அம்மாவே இல்ல. பிரியா போது நிறுத்து. பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இருக்கட்டும். இன்னொரு வாட்டி அம்மா அப்படி பேசுன அரை விழும். ஓ உண்மை பேசுறவங்கள நீ அடிப்ப, போய் பேசுற அப்பாவை நீ ஒண்ணு பண்ண மாட்டா இல்ல? அப்பாவை நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. என்ன காச் மூச்சுன்னு கத்திட்டு இருக்கா சின்ன பொண்ணு? என்ன வேணுமா அவளுக்கு? என்ன இவ்வளவு நேரமா என்னமோ பேசிட்டு இருந்தீங்க? நான் வந்த உடனே திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க. என்ன விஷயம்? என்ன வாசல்ல பெரிய மாநாடு நடக்குது. வரும்போது உள்ள இருந்தீங்க, இப்ப எல்லாரும் வெளியில இருக்கீங்க. ஓ பிரியாவும் வந்துட்டாளா? உங்க டிஸ்கஷன்ல நானும் கலந்துக்கலாமா? வாப்பா வா. உன்னதான் இவ்வளவு நேரம் காணுமே தேடிக்கிட்டு இருந்த. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. நறுக்கு நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும். ஏண்டி ஏதோ எக்ஸாம்னு சொன்ன? எக்ஸாம்ல உனக்கு ஏதாவது டவுட்டா? எக்ஸாம்ல இல்ல, இப்போ என் வாழ்க்கையிலே எனக்கு பெரிய டவுட். மனுஷங்க இவ்வளவு சுயநலமா இருக்காங்க, இவ்வளவு கொடூரமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா பா அது ஒன்றும் இல்லைப்பா. நேஷனல் லெவலில் ஏதோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டா, அதை எழுதணுமா வேணாமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டெஸ்ட்லலாம் மனுஷனுடைய சுயநலத்தை பற்றி எங்கே வருது? இல்லைப்பா, சைக்காலஜி பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஏதோமா எதுவாக இருந்தாலும் நீ உங்கள் அண்ணனை தான் கேட்கணும். இந்த மாதிரி பரீட்சைக்கெல்லாம் என்னால் பணம் கட்ட முடியாது.
ஏன்னா எனக்கு செட்டில்மெண்ட்டே 3 லட்சம் ரூபாய் தான் வந்திருக்கு, பென்ஷனே 4000 ரூபாய் தான் வருது. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் ஷாமளா, நான் சொல்றது கரெக்டு தானே? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா. வீட்டு வரவு செலவு கணக்கு எழுதுறது பரீட்சை எழுதுற மாதிரி இருக்கா. நீ ஆச்சு உங்க அண்ணனாச்சுமா. ஏன்பா ஏன்? மா நேற்று அண்ணனை பார்த்தியாமே, அக்கா சொன்னாங்க. அவனை பத்தி இப்ப எதுக்குடா பேசுறீங்க? பேசக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. நமக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு சுயநலமா ஆயிட்டான். ரொம்ப பிரமாதம்ப்பா, ரொம்ப பிரமாதம். இங்க யாரு தான் சுயநலமா இல்ல? யாரு தான் இங்க பச்சை துரோகியா முதுகுல குத்தல? எல்லாருமே சுயநலவாதிங்க தான். அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது அவங்கவுங்கள காப்பாத்திக்கிறதுக்கு எல்லாருக்குமே குறி. நான் கூடப்பா என் சிலபஸ்ல ஒரு சாப்டர்ல படிச்ச ஒரு கவிதை சூப்பரா இருந்தது. என் சக மனிதர்கள் முகங்கள் மூடிக்கொள்ளத்தான் நகங்கள் வளர்க்கின்றனர். இதை எழுதும் போது அந்த கவிஞர் எவ்வளவு அழுதுட்டு எழுதியிருப்பாரு இல்லப்பா? இதுல எவ்வளவு உண்மை இருக்கு இல்ல? பிரியா, என் கம்ப்யூட்டர்ல ஏதோ வைரஸ் வந்துருச்சு போல இருக்கு. ஃப்ரீ ஆன்டி வைரஸ் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொடுவா. இங்க கம்ப்யூட்டர்ல மட்டுமா வைரஸ்? இந்த வீட்ல ஏகப்பட்ட வைரஸ் இருக்கு. என்னம்மா சொல்ற? பிரியா வா. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. ஏண்டி புதிய காட்டிட்டல்ல, மனசுல ஒரு ரகசியத்தை உன்னால வச்சுக்க முடியாதா? அதுக்குள்ளேயும் பசங்க கிட்ட பேங்க் மேட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டியா? ஐயோ சத்தியமா இல்லைங்க. அப்புறம் ஏன் அவ இப்படி பேசுறா? குத்தி குத்தி பேசுறா. எனக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துது. குத்தமுள்ள நெஞ்சு இனிமே காலம் முழுக்க அப்படிதான் இருக்கும், பழகிக்கோங்க. ஷாமளா, நான் எதுவும் சொல்லலைங்க. ஒரு பக்கம் புருஷன், இன்னொரு பக்கம் பிள்ளைங்க, தனியா கடந்து 2 பக்கமும் தள்ளாடுற. பிள்ளைங்களை பெத்தாலே அம்மாவுக்கு சாபம். புருஷன் பெருசா பிள்ளைங்க பெருசான்னு வாழ்க்கை பூரா பட்டிமன்றம். இந்த விஷயம் கடைசி வரைக்கும் ரகசியமா இருக்கணும். பிள்ளைகளுக்கு தெரிஞ்சது என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது. ஐயோ கடவுளே, சத்தியமா நான் சொல்லவே இல்லைங்க, சொல்லவும் மாட்டேன். உன் தாலி பாக்கியத்தை நீ தான் காப்பாத்திக்கணும், புரியுதா? ஏன்னா முதல்ல என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்த? அவருக்கு உரைக்கிற மாதிரி நல்ல 4 வார்த்தை கேட்டுட்டு வந்திருப்பல்ல. பிரியா, அப்பா அப்படிலாம் பேசாதம்மா, அவர் பாவம்மா. அவர் என்ன பாவம்? ஏன் சொல்லக்கூடாது? அவர் அண்ணனை பச்சை துரோகின்னு சொல்றாரு. இவர் இப்ப செய்யறது மட்டும் நியாயமா? எந்த காரணத்தை கொண்டும் அப்பாவை திட்டவோ தப்பா நினைக்கவோ கூடாது. உன் பக்கம் எவ்வளவு நியாயம் இருந்தாலும் சரி, நீ அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்கறத என்னால அனுமதிக்கவே முடியாதுமா. அதான் ஏன்? ஏன்னா அவர் நம்ம அப்பா. நீ கல்யாணம் ஆகி போகும்போது உனக்கு இதெல்லாம் புரியும். நீ தப்பா பேசாத. அண்ணா என்னடா சொல்ற நீ? நான் என்ன அவரை தப்பா பேசினேன்? அவர் பணத்தை டெபாசிட் பண்ணத நேரடியா என் கண்ணால நான் பார்த்தேன். நான் ரைட்டா தான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நீ தான் இப்ப தப்பா பேசிட்டு இருக்க. செட்டில்மெண்டே வரல, பென்ஷனே கம்மின்னு கூசாம இப்ப கூட போய் சொல்றாரு. 18 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட்ட 3 லட்சம்னு சொல்றாரு. 9000 ரூபாய் பென்ஷனை 4000 ரூபான்னு நாக்குல நரம்பே இல்லாம பேசுறாரேனா? இப்படி சொல்லி சொல்லி வீட்டு பொறுப்பு மொத்தத்தையும் உன் தலையிலே கட்டிட்டாரு. நீ ஏன கஷ்டப்படுற? ஏன் பெத்த பிள்ளைங்க மேல கூட அவருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது? அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லாதம்மா. அவருக்கும் ஒரு காலத்துல நம்பிக்கை இருந்தது. அண்ணன் மேல அவர் வைக்காத நம்பிக்கையா? ஆனா அண்ணன் என்ன பண்ணா? அவரோட எல்லா நம்பிக்கையும் உடைச்சி தள்ளிட்டு சுயநலமா போயிட்டான். நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு அந்த ஒரு காரணம் போதாதா? பாவம்ல நம்ம அப்பா. 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு, ஆனா ஒரு பைசா தேரல. அவருக்கு நஷ்டம் தானே. இன்னைக்கு அந்த வீட்டில் செட்டில் ஆகி மாமனாருக்கு கோடி கோடியை சம்பாரிச்சு கொடுக்குறான். பெத்த அம்மா அப்பாவுக்கு ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அவனால. அக்காவுக்கும் நம்ம அப்பா ஆசையோட கனவோட பல விஷயம் செஞ்சாரு, நம்பிக்கை இல்லாம செஞ்சாரு. எதுவுமே பலிக்கலையம்மா. ஒரு மனுஷனை மனசாட்சியே இல்லாம கடவுள் ஈவருக்கு இல்லாம குத்திட்டே இருந்தா அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? எனக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு. நீயும் காலேஜ் படிச்சிட்டு இருக்க. இத்தனையும் அப்பா நமக்காக செய்யலையா? நம்பிக்கை இல்லாமையே செஞ்சாரு. நம்மளை இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்காரு. இது போதாது? அவரை வெறுக்காது பிரியா. இன்னைக்கு நம்ம நிம்மதியா சந்தோஷமா நடு வீட்டில் உட்காந்து 4 பேர் சாப்பிட்றோமே, 4 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமா இருக்குமே, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மனுஷனோட ரத்தம், அவரோட வேர்வை, அவரோட உழைப்புமா. அவர் நம்ம அப்பாங்கிறத மறந்துடாத பிரியா, என்னைக்குமே. அவர் மனசுல ஏதோ காயம் இருக்கலாம்,
பாதிப்பு இருக்கலாம். தன்னோட எதிர்காலத்தில் பசங்களை எதிர்பார்க்கக்கூடாது, நமக்குன்னு எதாவது வச்சுக்கணும் அப்படின்னு சுயநலமாக நினைக்கலாம். நினைக்கட்டுமே, தப்பு இல்லையே. மனுஷன் ஓரளவுக்கு சுயநலமாக இருக்கிறது தப்பு இல்லைம்மா. மனுஷன்னா அவன் சுயநலமாக தான் இருப்பான். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. ஏன்டா புரியாம பேசுற? அவர் சுயநலமாவே இருக்கட்டும், யாரு வேணானா அதுக்காக ஏன் நம்ம கிட்ட போய் சொல்லணும்? இது நான் சம்பாதிச்சது, இது ஏன் பணம், இதை கேட்க உங்க யாருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருக்கலாமே. ஏன் நம்ம வச்சு கழுத்த இருக்கிறாரு? பிரியா, உனக்கு அப்பா மேல அப்படி என்ன ஆத்திரம்? எதுக்கு இவ்வளோ கோவம்? அவருக்கு வந்த இந்த பணத்தில் உனக்கு ஒரு 2 வீலர் வாங்கி தரல, அதானே? ஏன்னா ஒரு நிமிஷத்துல என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டல? தப்புதாம்மா. இப்போ புரியுதா? இதே தப்பு தான் நீயும் செய்கிற. நீ ஒரு நல்லதுக்காக அப்பா மேலே கோவப்பட்டு இப்போ நான் உன்னை சீப்பாக எடை போட்டேன்ல, அதே மாதிரி அவர் ஒரு நல்லதுக்காக ஏதோ ஒரு காரியம் செய்கிறாரு. ஆனால் அதை நீ புரிஞ்சிக்காம அவரை தப்பாக எடை போடுற. அவர் அந்த பணத்தை வச்சு வேறு ஏதாவது நியாயமான செலவுக்கு சேர்த்து வச்சிருக்கலாம். திடீர்னு மீனாக்கா கல்யாணம் வந்து நான் தடுமாறும் போது இந்த எடுத்துக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கலாம். இப்படி அவர் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம்ல, யாருக்கு தெரியும்? அவர் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசுறத நீ நேர்ல பாத்துருந்தனா நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்ட. 40 வருஷம் நமக்காக உழைச்ச மனுஷன் இன்னைக்கு ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காரு. 4 நிமிஷத்துல அவரை நாமளே அவசரப்பட்டு அவமானப்படுத்தக்கூடாது. என் மனசு சமாதானம் ஆகவே இல்லைனா. அவர் எதுக்காக இப்படி செஞ்சாருன்னு ஒரு நாள் அவரே அவர் வாயால சொல்லுவார். அது வரைக்கும் அவர் அவமானப்படுத்துற எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது, சரியா? அப்பாவை இவ்வளோ நம்புறியாண்ணா? நீ ரொம்ப நல்லவண்ணா, நீ ரொம்ப பாவம்ண்ணா. இந்த பிரியா எப்பவும் கூட நல்லா இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன், இது சத்தியம்.